வணக்கம். பொங்கல் ஸ்பெஷல் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாதி தோல் நீக்கிய மெதுவடை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி உடைச்ச உளுத்தம் பருப்பு பாதி போல் தோல் நீக்கின்ற நல்லா 1.5 கப் போல் 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கு ஏற்ப நீல வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 2 நம்பர் போல் பச்சை மிளகாய் எடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கோரியாந்தரும் கறி லீஃபும் நம்மளுக்கு தேவையான ரேஷியோ நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு போல் இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம இந்த கலக்கலான மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், மிக்சர் ஜார் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மிக்சர் ஜாரில் தான் மாவை கிரைண்ட் பண்ணி நம்ம சாஃப்டாக வடையை செய்யலாம். ஸோ மிக்சர் ஜாரில் நம்ம பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிற உளுத்தம் பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வடைக்கு தேவையான அளவு சால்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ரொம்ப ஃபைனாகவும் அரைக்காமல் ரொம்ப பருப்பாக அரைக்காமல் கொஞ்சம் மிதமான ஒரு கோர்ஸ் பதத்தில் நம்ம வடை மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் ஸோ ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட ஸ்டேஜில் நான் மாவை அரைச்சிட்டேன். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மாவை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபர்தர் இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம இஞ்சி உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரிமைனிங் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெதுவடைக்கு கலக்கலான ஃப்ளேவரே வெங்காயம். அதனால தான் நான் 1.5 கப்பு உளுந்துக்கு அரை உளுந்துக்கு நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், வடை மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை பற்ற வச்சு எண்ணெய் சூடு எடுத்து நம்ம கலக்கலான மெதுவடைகளை எடுத்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கடலை எண்ணெயில் எந்த ஒரு பண்டம் செஞ்சாலும் நல்லா கலக்கலாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் நம்மளுக்கு நல்லா சூடு எடுத்து நம்ம வடி எடுக்கலாம். ஸோ பாருங்கள், எண்ணெய் நம்மளுக்கு கரெக்டாக நல்லா சூடு ஏறி இருக்குது. எண்ணெய் நல்லா சூடு ஏறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு இட முடியும். ஸோ பாருங்கள், இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா கையில் உருட்டிக்கோங்க. கையில் உருட்டிட்டு ஜென்டலாக இது போல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணணும். இது போல் ஷேப் ஜென்டலாக கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா சென்டரில் ஒரே ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம டேரெக்டாக இதை பாத்திரத்தில் இன்சர்ட் பண்ண போகிறோம் எண்ணெயில். இதே போல் நம்ம எல்லாமே இடணும். மிதமான தீயில் வச்சுக்கோங்க, வடை இடும்போது மொத்தம். ஸோ அகெயின் பாருங்கள், ஜென்டலாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரே ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம கடாயில் ஏற்றணும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு பாத்திரம் எந்த அளவுக்கு வடை பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வடையை ஏற்றாச்சு. மிதமான தீயில் ஒரு 1 மினிட் கழித்து நம்ம லைட்டாக இது போல் ஸ்டிர் பண்ணி விடலாம். நம்ம ஸோ 1 மினிட் கழித்து நான் லைட்டாக ஸ்டிர் பண்ணி விட்டேன். ஸோ வடை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், வடை இது போல் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பி ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கும். கோல்டன் ப்ரௌனிஷ் கலர். இந்த கலருக்கு வந்துடுமே நம்ம வடைகளை எடுத்துடணும். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம சேம் ஃபஸ்ட் பேட்சில் நான் எப்படி சொன்னோன்னா அதே போல் தான் நம்ம செகண்ட் பேட்சில் இன்சர்ட் பண்ண போகிறோம். வடை இடும்போது மொத்தம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நம்ம வடை ஒரு பேட்சுக்கு தேவையானாலும் நம்ம வடை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வேணால் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், செகண்ட் பேட்ச் வடையை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஹை ஃப்ளேம் வச்சுட்டேன். சேம் ஃபஸ்ட் பேட்சில் நம்ம என்ன பண்ணணுமோ அதே போல் 1 மினிட் கழித்து நம்ம லைட்டாக ஸ்டிர் பண்ணி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்மளுக்கு வடை கலக்கில் வெந்து வந்துடும். ஸோ 2வது பேட்ச் வடையும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இந்த வடையை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு கலக்கலான மெதுவடை உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பொங்கல் ஸ்பெஷலில். இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் இதே போல் மெதுவடையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.